ஆட்டோல எல்லாம் விளம்பரம் பண்ணிட்டு போறாங்க. யாருன்னு இதெல்லாம் பண்ணா? நான் தான் சார் இதை பண்ண சொன்னேன். கடைக்கு பப்ளிசிட்டி இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேருக்கு நம்ம கடையை பத்தி தெரியல. அதனாலதான் கொஞ்சம் செலவு பண்ணி போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்ட சொன்னேன் சார். நல்ல ஐடியா தானா? இன்னும் இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் இன்னும் அதிகமா பண்ணலாமே. ஹலோ சார், நாங்க பொள்ளாச்சி ஹை ஸ்கூல்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. எங்க ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் வாங்கணும். உங்க கடையில ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆமா சார், பண்ணிடலாம் சார். எத்தனை யூனிஃபார்ம் சார்? நாங்க டீடைல்ஸ்லாம் உங்க மொபைல் நம்பருக்கு அனுப்புறோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் பார்த்துட்டு உங்ககிட்ட பேசுறேன் சார். என்ன சார் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? யார் போன்ல? ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான யூனிஃபார்ம்லாம் வேணும்னு கேக்குறாங்க. சார் ஸ்கூல் யூனிஃபார்ம்னா பெரிய ஆர்டர் ஆச்சே சார். ஆமாண்ணா, நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்ளோ பெரிய ஆர்டர் எல்லாம் வரும்னு. ஹலோ எனக்கு தெரியும்பா, நீ பெரிய ஆளா வருவன்னு. எல்லாம் உன் திறமைதான். திறமையெல்லாம் இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா அவன் ஜெயிச்சதுக்கு காரணம் என் மருமகளோட ராசி தான். அதை தெரிஞ்சுக்கோ. கஷ்டப்பட்டு உழைக்கிறது இவன், பேரு அவளுக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்னு தெரியும்ல. மருமக தான் அவன் மேல அக்கறைப்பட்டு 40 லட்சத்தை கொடுத்து கடை வச்சு கொடுத்துருக்கான். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. இப்ப என்ன, இவளாலதான் இந்த கடையை ஆரம்பிச்சோன்னு சொல்லி காட்டுறீங்களா? பாத்தியாப்பா இவர் எப்படி பேசுறாருன்னு? நீ முன்னேறது அவருக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. ஏய், இவ காசு கொடுத்தாலாம் அது பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காரு. சொல்லட்டுமா? அந்த காசை திரும்ப கொடுக்க தான் நான் போராடிட்டு இருக்கேன். சீக்கிரமே அந்த 40 லட்சத்தை சம்பாதிச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேச முடியாதுல்ல. டேய், நான் சாதாரணமா தானே சொன்னேன். அதுக்காண்ட நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவன் சரியா தானே சொல்லிட்டு இருக்கான். என் புள்ள சீக்கிரமாவே காசு சம்பாதிச்சா அவன் மூஞ்சில தூக்கி எறிவான் பாருங்க. அந்த நாள் வரும்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் நடந்துச்சு, இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு கொண்டாட மாட்டோம். ஊருக்கே விருந்து வைப்போம். சீக்கிரம் அது நடக்கதாம போகுது. என் தன்மானத்தை கேள்வி கேட்டவங்களுக்கு நான் பதில் சொல்லியே தீருவேன். என்ன கடையில நல்ல சேல்ஸ் ஆகுதுன்னு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்த, எனக்கே கொடுக்கவே இல்ல. குடுக்கறேன், இப்ப இல்ல. நீ கேட்ட 40 லட்சத்தை திருப்பி கொடுக்கறப்ப ஒரு ஸ்வீட் பாக்ஸே வாங்கி தரேன். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே போயிடு. ஓ, அத திருப்பி கொடுக்கதான் கடையில ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, கொஞ்ச நாளே சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். அப்போ சேல்ஸ் அதிகமானதுக்கு நீ தான் காரணம். 100% நான் தான் காரணம். இதுல என்ன உனக்கு டவுட்? நாளை எண்ணிக்கிட்டே இரு. சீக்கிரம் நீ கேட்ட பணத்தை உன் முன்னாடி தூக்கி போட தான் போறேன். ஓ, ஒருவேளை அப்படி கொடுக்கலனா? பயப்படாத, கண்டிப்பா கொடுத்துருவேன். இல்லன்னா என் பேரு சீனுவே இல்ல. அதுக்காக இந்த வயசுல உன்னை தொட்டில்ல போட்டு புது பேரெல்லாம் வைக்க முடியாது. ஒருவேளை பணத்தை கொடுக்க முடியலனா என்ன பண்ணுவ? உன் மீசை எடுத்துருவியா? நான் எதுக்கடி மீசை எடுக்கணும்? ஆமா, நீ தானே சேலஞ்ச் பண்ணிருக்க. நான் இந்த சேலஞ்சில கண்டிப்பா ஜெயிப்பேன். ஓ, அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா? சரி பார்க்கலாம். நீ சேலஞ்சில வின் பண்றதுக்கு ஆல் தி பெஸ்ட். கை கொடு. ஏய், என்ன கிண்டலா? உன்கிட்ட சேலஞ்ச் பண்ணது நான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கை கொடுக்கற? வேற என்னப்பா பண்ண முடியும்? என்ன ஏத்துக்குங்க ப்ளீஸ்னு உன் கால்ல விழுந்து பணத்தை திருப்பி கொடுக்காதீங்க அப்படின்னு கெஞ்ச சொல்றியா? அந்த மாதிரி எல்லாம் கெஞ்சறதுக்கு வேற ஆளு பாரு. இந்த மாயா யாரு முன்னாடியும்
கை கட்டியெல்லாம் நிக்க மாட்டான். தெரியுமே, உனக்கு தான் திமிர் அதிகமாச்சே. சீக்கிரம் அந்த திமிரை அடக்குறேன். தனா விளையாடுறதுக்காக ஏற்பாடு பண்றாரு போல இருக்கு. காலையில தனா இத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. கடவுளே, இவர் ஆசைப்பட்ட மாதிரி தனா ஜெயிக்கணும். கதிரும் தனாவும் சேர்ந்து வாழணும்.